அற்புதமான இடத்திலே கல்யாணம் சிறப்பாக நடைபெறும் நினைக்கிற பொழுது ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக பாட்டு மற்றும் துணையாக கடலலை காதலை சத்தமிலும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் அந்த கண்ணிகளை ஊரெல்லாவும் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது, நான் எல்லாமும் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசைவெல்லும் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நெருங்கிவா படிக்கலாம் ரசிக்கலாம். ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே காவேரி ஊற்றாகவே. அந்த பசுமையான நினைவுகள் மட்டும் வாழ்க்கையில ஆமா. நாளைக்கு எனது பேரனுக்கு அற்புதமான பிறந்த நாள் விழா. அந்த பிறந்த நாளிலே ஒரு கைதட்டல் அற்புதமான பெருமையோடு வளர்ச்சி அடைந்து வாழ்க பல்லாண்டு, உன் பெருமை உலகம் எங்கும் அப்படின்னு காரணத்துக்காக எங்க உங்க பேரன் சொன்னீங்களே, யாரோட மயன் சொன்னீங்களா? முதல்ல அது ரொம்ப முக்கியம். ஆமா, இங்கே மிருதங்க வாசிக்கும் அருமை மாப்பிள்ளை காளீஸ்வரனுடைய அரும்புதல் புதல்வன் கைலாஸ் கைலாஸ் அவருக்காகத்தான் நாளைக்கு பிறந்த நாள். எனது நம்ம பிள்ளை ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, ரோசாப்பு, அதில் ஆடும் தனியாக
இருந்தாலும் கூட அழகிழந்த பிரமாணம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று, நல்ல காத்தா வரணும். தென்றல் தெற்கேந்து விசிச்சுனா தென்றல்ங்கிறான், வடக்கேந்து விசிச்சுனா வாடைங்கிறான், கிழக்கேந்து விசிச்சுனா கொண்டல். இந்த கொண்டல் காற்றுக்கு மட்டும் மகத்துவம் ரொம்ப அற்புதம். அது அதிகமாக அடிக்காது, அண்ணா அடிச்சு காற்றை வாங்கணும். ஆமா, அது சுவாசிக்கிறதுல அற்புதம் இருக்கிறது. எவ்வளவு விளையானாலும் சரி, நாளைக்கு போய் வாங்குறோம். ஆமா, காத்த காசு கொடுத்து வாங்கக்கூடிய காலம் உருவாகுங்கிறத போகுதுங்கிறத நான் சொன்னேன். ஆமா, அன்னைக்கெல்லாம் பண உடைய வச்சு வீசிக்கிட்டு இருப்பான், இன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அந்த வகையிலே மனித சார்ந்த இடமும் குறிஞ்சி, வயல் சார்ந்த இடமும் மருதம், காடு சார்ந்த இடமும் முல்லை, கடல் சார்ந்த நெய்தல், மணல் சார்ந்த இடமும் பாலை என்று சொல்லக்கூடிய இது என்ன இடம்? என்னடா என்ன இடம்? அதா சரி, அங்க முளைச்சிருக்க அந்த மரம்லாம் என்ன மரம்? சந்தன மரம். டேய் ஏண்டா குறிஞ்சிருக்கீங்களா சந்தன மரம்? எது? ஓ, எந்தெந்த மரமெல்லாம் விலை போகுமோ அந்தந்த மரமெல்லாம் நீங்க சொல்லுவீங்க குறிஞ்சிலத்துல. செம்மரம், சந்தன மரம். இவர் சொல்றது திருன்னு முடிச்சுட்டு போகிறது பத்தியாது சந்தன மரமா? ஆமா, ஏன் சொல்றேன்னா விவசாயிகளுக்கு மட்டும்தான் விவசாயத்துடைய அற்புதம் தெரியும். நல்லா உட்காந்துருக்காங்கல்ல ரெண்டு பேர், முதல்ல அங்கே கேள்வி கேட்டா, அடுத்து அங்கே கேள்வி கேட்டான், இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரு கேள்வி கேட்டுவிடுவோம். ஆமா, அதனாலதான் இந்த இடத்துக்கு மலையும் மொழி சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னா அற்புதமா விஷயம் பாரு. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுதா? புரியாத கேள்வி. திருந்து பார்த்தா புரியாத கேள்வியா? பாத்தீங்கல்ல சொன்னேன். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. அன்னைக்கு எல்லாம் வயல்ல போய் கருது அர்த்தமா? அப்பா அடி காட்டுக்கு, அந்த அடிப்பகுதி வயல்ல அங்கேயே இருக்கு. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, வைக்க மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. நெல், அந்த நெல்லை உட்காந்துருந்த அம்மாலாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? முதல் நாள் நெல்லை ஊற வச்சு, அடுத்த நாள் அவிச்சு, அடுத்த நாள் காய வச்சு ஆளாட்டி கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு வந்துச்சு அம்மா. அரைச்சிக்கிட்டு வந்ததுல அரிசியை அம்மா வச்சுக்கிச்சு, தவிட்ட மாட்டுக்கு போட்டுச்சு, குருணையை கோழிக்கு போட்டுச்சு. அப்ப யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்ப நீங்க அரிசி வெள்ளையா இருக்கணும்னு 2000 ரூபாய் கொடுத்து கடையில் வாங்கிட்டு வந்து திங்கிறீங்களோ அது விஷம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா சாப்பிடுறோம். ஏன் தெரியும்? தெரிஞ்சுதான் சாப்பிடுறோம். ஆனா நெல் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அவிக்கலாம், அரைக்கலாம், அத்தனைக்கு பங்கு கொடுக்கலாம். நாம் அதை செய்வதல்ல அப்படிங்கிற காரணம். அதனாலதான் அம்மா சொன்னா பிள்ளைகிட்ட, டேய் எப்ப அம்மா உனக்கு சமைச்சு சோறு போட்டானோ தரையில உட்காந்து சம்மணம் போட்டு குனிஞ்சு சாப்பிடணும்னா அம்மா. புள்ள ஏமான்னு கேட்டேன். உன்னை பெத்த அம்மா உனக்கு பசி வந்தா ஒரு 4 வருஷம் 3 தானே உனக்கு பால் கொடுத்துருப்பேன். ஆனா நீ வாழ்ற வரைக்கும் உன் பசி போக்கி உனக்கு உணவு கொடுக்கறது பெத்த இந்த தாயை விட இந்த பூமிங்கிற தாயிடா. இந்த பூமியில தாண்டா அத்தனையும் விளையுது. அதை தாண்ட அறுவடை பண்ணி இந்த உலகமே சாப்பிடுது. அந்த தாய்க்கு ஒரு நன்றி சொல்லணும்னா சாப்பிடுற பொழுது குனிஞ்சு சாப்பிடுறான்னு, குடிக்கிற பொழுது தண்ணி அண்ணாத உடனே உன் தாகத்தை தீர்த்து உனக்கு தண்ணி தந்த இறைவன் அங்க இருக்கிறது மேல. அவனுக்காக ஒரு நன்றி சொல்லுங்களுக்காகத்தான் குடிக்கிற தண்ணிக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நன்றி சொன்னது உலகத்துல நீங்க ஒரு ஆள் மட்டும்தான். ஆமா, அதானே சம்பிரதாயம். என்ன பண்றது? இப்படியே இப்படியே குடிச்சு அலையிறான். தண்ணிய ஆமா, அதான் அதுக்கு பேர் வர பாரு, மதுரை வீரன். அவர் சாமியா இல்லையா? நீங்க சொல்லி நியாயம்தான். இந்த குடிக்கிற வழக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்து போன யாத்திரை மாத்த வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போற பொழுது அவன் தான் சொல்லி கொடுத்தாட்டே. நீங்க எல்லாம் நல்லா உழைக்கிற ஆளுங்க, மருந்தா அதை சாப்பிட்றான்னு. நம்மளும் மருந்து மாதிரி சாப்பிட்றானே. அவன் என்ன சொல்றான்? பகல் பூரா வேலை செஞ்சுட்டு
சாயந்தரம் அந்த களைப்பு தீர்வதற்காக உடம்பு அசதி தீர்றதுக்காக மருந்து மாதிரி கொஞ்சோண்ட குடிடா, குடிச்சிட்டு நாளைக்கு வேலைக்கு போயிடுறான்னு அவன் வேலையை முடிச்சு போட்டு குடிடான்னு அவன் நமக்கு சொல்லி கொடுத்தேன். நம்ம ஆளு குடிக்கிறது வேலையை வச்சுக்கிட்டான். எப்போ அந்த கன்றாவை நம்ம குடிக்க ஆரம்பிச்சோமோ சீக்கிரத்தில் கண்ணை மூடிடுவோம். ஆமையா, சீக்கிரத்தில் கண்ணை மூடிடும் விஷயம் அவனுக்கு தெரியாம நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்கிற பொழுது தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்றை விட சிறந்த காற்று அதுவே உன் மனதுக்கு பிடித்த பூங்காத்து. ஆமா, நிறைய நன்மை என்ன பண்றேன்னு தெரியல, அதே கிடப்பேன். ஆமா Puta que
அது என்ன பாட்டுன்னு சொன்னா தானே பாட முடியும். எந்த பாட்டு வேணாலும் அது நிறைய பாடாம ஒரு பாட்டு பண்ணாம நடக்கணும் பாடுங்கிறாரு. அப்படி சொல்றாங்க. சரி சரி சரி. ஆமா, அற்புதமான இசை கலைஞர்கள் 4 பேர். இன்னைக்கு 4 பேர் சமமா இருக்கு. இல்லைன்னா ஒன்று கூட்டையா ஒன்று நெட்டையா அப்படி இருக்கா. இன்னைக்கு தான் நான் போய் கேட்டேன் யாருக்கு அஜய் கிட்டே, இந்த மாதிரி 6 மணி 7 மணிக்கு வாசிக்கணும்னா கொஞ்சம் வயசு அனுபவம் இருக்கணுமே, இப்படி 4 பால்வாடி பிள்ளைய போட்டிருக்கீங்க ஆட விட பால்வாடி பையன் சொன்னா போட்டு விடு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தம்பி சொன்னாரு, அதனால நல்லா அதெல்லாம் வாசிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதை நிறுவத்தி 4 பேர் போன பாதையில் போகணும். 4 பேர் போற்று வாழ்விற்கு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதிலே விதமான பெருமை. எனக்கு ஒரு பெருமை என்னன்னா எங்க ஊர்ல வந்து நான் வாசிக்கிறேன் ஒரு பெருமை. அப்படியா? ஆமா, என் தாய் பிறந்த ஊர் சின்ன வீரமங்கலம், கண்டிக்காரர் பேரே. சந்தோஷம், அற்புதம், அழகு, பெருமை. ஆமா அப்படி. ஆமா, வீரமங்கலம் கண்டிக்கார் முத்தையோட பேரே. சந்தோஷம். அழகான பெருமையான ஒரு கானம் சேர்க்கின்றது. என்ன கானம்? அழகான ஒரு கானம், பெருமையான ஒரு கானம். ஆளோடும் சோ கானம் சேர்க்கின்ற வள்ளி. இப்படிப்பட்ட வள்ளியை சீக்கிரமாக அந்த கந்த பெருமானுக்கு மனமுடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இருந்தாலும் இவருடைய பெருமையை பார்க்கின்ற பொழுது இவளை அங்கு கொண்டு சேர்க்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டாலும் இவளை நினைக்கின்ற பொழுது வர்ணிக்கின்ற எப்படி வர்ணிக்கணும் அப்படின்னா, ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிறைய வந்தவளே, வாழையாய் வாழையாய் வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது, பார்த்து கொட்டா பெத்த மனம் தாங்காது, கண்மணி கண்ணுறங்கு 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 அதுக்கு பக்கம் அதுக்கு பக்கம் அது சொரக்க அதுக்கு பக்கம் யாரோ சொல்வதெல்லாம்
கடைசியில் ஒரு மனுஷன் இறந்தா இந்த ஆம்பளைங்கலாம் சுடுகாட்டுக்கு போவாங்க. எந்த பொம்பளையாவது போகிறாங்களாத்தா? ஏத்தா பொம்பளை மட்டும் சுடுகாட்டுக்கு போகக்கூடாது? அஜய், 11ஆம் தேதி நீ போடுற நாடகத்தில் இதுக்கு பதில நான் சொல்கிறேன். ஆளவம் படுகின்றால் வள்ளி. இப்படி ஆளவம் படக்கூடிய இந்த வள்ளி அந்த கந்தப்பெருமானை மனமுறிவு என்று காரணம் இருந்தாலும் இந்த வள்ளி வந்ததற்கு என்ன காரணம்? செய்த அவதாரம் என்பது பச்சா கூர்மம் அழக நரசிவா வாமன பரசுராம பலராம ராமகிருஷ்ணா கல்கி எடுக்கப்படாத அவதாரம். அப்பேற்பட்ட அவதாரத்தில் பிறந்த பெண்கள் 2 பெண்கள் உண்டு. அமிர்தவள்ளி, இன்னொருவள் சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்து தெய்வயானி என்ற பெயரோடு திருப்பரங்குன்றத்தில் மனமுறிந்தாள். இவள் சுந்தரம் ததும்பிய சுந்தரமான இந்த வள்ளி முருகனை மனம் கொண்டிருக்காக கூட இவள் வந்ததற்கு என்ன காரணம்? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அது மண்ணில் பிறக்கின்ற பொழுது அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பில். அதெல்லாம் சும்மா சொல்றது. அம்மா 10 புள்ள பெற்றாலும் 10 புள்ளி நல்லா இருக்குன்னு அம்மா நினைப்பா. இந்த சேர்மான இருக்க அதை சொல்லுங்க. வெள்ளச்சாமியும் கலியபெருமானும் சேர்ந்த மாதிரி. ஆமையா? ஆமா. செங்குட்டவனும் ராஜாவும் சேர்ந்த மாதிரி. அதை சொல்லுங்க. ஆமா. செந்திலும் சிங்கராஜாவும் சேர்ந்த மாதிரி. அதை சொல்லுங்க. நானும் என் தம்பி தமிழ்வேந்தனும் சேர்ந்த மாதிரி. 6ஆம் தேதி. ஆமா, 6ஆம் தேதி என்ன என்ன அன்னைக்கு நடக்கும் பாரு கச்சேரி. அந்த வகையில் உலகத்தில் ஏற்பட்ட அந்த தாய்க்கு ஒரு பெருமை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த தாய்க்காக கொடுக்கின்ற பெருமை. உட்கார்ந்திருக்க 2, 4, 6, 8 ஒரு 10, 12 தாய்களுக்காக இந்த பாடல் சமர்ப்பணம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? உறவு வந்த தேடி இங்கு வந்தால் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்துல இருக்குது தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் தாங்கடா, அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? அந்த பெத்தவளுக்கு கை மாறுதான் பிள்ளை என்ன அம்மா தெய்வ உலகத்திலே இருக்கிற
அருமையினார் ராஜேந்திரன் ஆசாரி அவர்கள் எனக்காக 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சுத்துள்ளார். எங்கள் தாத்தா பேர் கண்டிக்காரரு, இன்னொரு தாத்தா பேர் வந்து முத்தையா. ஆமாம், எங்கள் அம்மா பேர் வந்து வசந்தா, சிறிய தாயார் பேர் இந்திராணி. ஆமாம், அவங்களோட பையன் தான் நான். நீங்கள் கேட்க சொன்னீங்க, அந்த சொல்ல சொல்லிட்டு ரொம்ப நன்றி. உள்ளூர் காரங்களால அனுப்பி கொடுத்தாரா? அது ஒரு 100 ரூபா கொடுத்தா தப்பமாக காசு கொடுத்தத வர சொல்லப்பா. உள்ளூர்காரு உனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா வெளியூர்கார எங்களுக்கு நான் 5 ரூபாய் எவ்வளவு கொடுக்கணும்? உங்களுக்கு தான் நாங்கள் சாப்பாடு போட்டோம்ல. சாப்பாடு யாரும் தான் சாப்பாடு போடுவோம். ஆமா, இப்போ நீங்க எங்க ஊருக்கு வந்து சாப்பாடு போட மாட்டோமா? இப்போ என்ன வேணும்னு கேட்குறீங்க? அதான் கேட்குறேன். தம்பி யாரா அந்த கட்டை? இந்த கட்டை என் தம்பி வச்சிருக்கேன். பகிர்ந்தார் வணக்கம். துவக்கி வைத்த ஒரு கழகத்தை துவக்கி கல்யாணத்தை போக போக நான் வேகத்தை குறைக்கிறேன். ஆனா வணக்கம் துவக்குவோம் கழகத்தை நாராயணா